ஹாய் ஹலோ கேஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக நம்ம கௌதம் இப்போ சரியான ஒரு வேலையை தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான ஒரு ஆப்பியம் தான் வச்சுருக்கான்னு கூட சொன்னோம். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமாக இந்த எஸ்எஸ்கே என்ன பண்ணாருனாக்கா, நம்ம கௌதம் பிஸ்னஸ்லேயும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி இவனை எப்படியாவது கீழே இறக்கணும், இவனை முன்னேறவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பண்ணாங்க. ஆனால் இருந்தாலையும் நம்ம கௌதம் என்ன பண்ணார், நீங்கள் எவ்வளோ தான் என்னை தடுத்தாலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எல்லாத்துலேயும் படிப்படியாக முன்னேறி தான் வருவான் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காரு. பிஸ்னஸ்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அதே மாதிரி தான் நம்ம கௌதம் இப்போ என்ன பண்ணாருனாக்கா, ஃபஸ்ட்டு ஆப்பு இந்த எஸ்எஸ்கேக்கு வைக்கணும், அப்போ தான் நம்ம பிஸ்னஸில் முன்னேற முடியும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார், இந்த கௌதம் இந்த எஸ்எஸ்கேல இருக்கிற மொத்த டாக்குமெண்ட் அது மட்டும் இல்லாமல் பணம் எல்லாத்தையும் இவர்கிட்ட எடுத்துன்னு வந்துட்டார். இப்போ நம்ம எஸ்எஸ்கேக்கு என்னன்னாக்கா செமகாண்ட இது என்னடா இது, நம்ம மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் என்ன நடக்குதுனாக்கா, நம்ம எஸ்எஸ்க்கு நல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு, இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, கௌதமுக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் சொல்லிட்டாரு, உன்னை ஒவ்வொரு விஷயத்தில் இனிமேல் படிப்படியாக கீழே இறக்க போகிறேன், நான் பிஸ்னஸில் இனிமேல் நான் மேலே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே காண்டேத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைமில் அவருக்கு கௌதமை கொல்ற அளவுக்கு காண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இவனை பிஸ்னஸில் முன்னேற விடக்கூடாது, அடியாளங்களை வச்சு இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த எஸ்எஸ்கே தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலம், அதாவது மண் தரம் பார்க்குறது இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்லிட்டாரு வீடியோ ஆதாரத்தில் லஞ்சம் வாங்குறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எஸ்எஸ்கேக்கு அடுத்த ஆப்பு அது ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு அடியும் விழ இந்த எஸ்எஸ்கே பிஸ்னஸ்லேயும் சரி இதுலேயும் சரி எதுலேயுமே இனிமேல் முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பிளானை போட்டாங்க. இனிமேல் இவனை நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அடுத்து வர வேண்டியது யார், இந்த அஞ்சலி. இவ சொல்லி முடிக்கணும், நம்ம பொண்டாட்டிக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கா, இவளை விட்டு வைக்கக்கூடாது, இவளை எந்த விதத்தில் அடிக்கணுமோ அந்த விதத்தில் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ நம்ம கௌதம் அடுத்த பிளான் என்னன்னாக்கா, எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்மளுக்கு யார் பிரச்சனை இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிடணும் இந்த டைமில் அப்படின்னு தான் பிளான் போட்டிருக்காரு. நம்ம இலக்கியா என்ன பண்ணாங்கனாக்கா, ஒவ்வொரு டைமும் நம்ம கௌதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இந்த அஞ்சலி பண்ணானீங்களா எல்லா விஷயமும் மகேஷ் கையில் ஆதாரமாக இருக்குது. அது எல்லாத்தையும் எப்படியாவது எடுத்து இந்த அஞ்சலியோட ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.